PK சமையல். நம்ம இன்னைக்கு எப்படி வீட்டிலேயே கிஸ்மிஸ் பழம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் கிரேப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பெருசாக கொஞ்சம் இனிப்பான கிரேப்ஸாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தண்ணியில் 1/2 hour ஊற வச்சு 2-3 தடவை நல்லா கழுவி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு இட்லி பாத்திரம் வச்சுருக்கோம். இதில் அடியில் இட்லி அவிக்கிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இட்லி தட்டு வச்சுருக்கோம். துணியெல்லாம் ஒன்றும் போட தேவையில்லை. இப்போ நம்ம கிரேப்ஸ் கழுவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இதில் வைக்க போகிறோம். வெயில் சீசனில் நம்மளே வீட்டில் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நல்லது தான். குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம், வயசானவங்க சாப்பிட்றாங்க. 3 மாதம் 6 மாதம் குழந்தைக்கு நல்லா தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை கொடுப்பாங்க. அதுக்கெல்லாம் அந்த ப்ரிசர்வேட்டிவ் ஆன கிரேப்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, ட்ரை கிரேப்ஸ்லாம் கொடுத்தோம்னா பிள்ளைங்களுக்கு நல்லது கிடையாது தான். அதுக்கு நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கும் திருப்தியாக இருக்கும், பிள்ளைங்களுக்கு நல்லது கொடுத்தோம் அப்படின்ற ஒரு திருப்தி கிடைக்கும். ஒரு 10 நிமிஷம் வேலை தான். வெயிலில் மட்டும்தான் காய வச்சு எடுக்கணும், மற்றபடி இது ரொம்ப பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை. இதை இப்போ வச்சாச்சு. சில பேர் தண்ணியில் போட்டு வேக வைப்பாங்க. அப்போ இதில் இருக்க சத்துக்கள்லாம் வேஸ்ட் ஆக தானே செய்யும். தண்ணி கீழே தான் ஊற்றுவோம். இது ஆவியில் வேக வச்சோன்னா இன்னும் நல்லது. இப்படி வச்சுருங்க. இதில் வந்து நல்லா வெந்து கலர் மாறும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இது ஒரு 10 நிமிஷம் இது வேகணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் வேக வைப்போம். நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். ஓகே, நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. அதில் வந்து ஒரு வெடிப்பு தெரியும். அதுலேயே சின்னதாக வெடிப்பு தெரியும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஒரு பெரிய தாம்பாளத்தட்டில் கொட்டி ஆற விட்டு ஒரு துணியோ வேஸ்டியோ இல்லை ஷாலோ ஏதோ ஒன்று மூடி வச்சு வெயிலில் காய வைக்கணும். ஒரு 2 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்தோம்னா கிஸ்மிஸ் பழம் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். மூடி வச்சு பண்ணுங்க. இது கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால மண் தூசி எல்லாம் படும், இல்லைன்னா காக்கா சந்தோஷமாக சாப்பிட்டு போயிடும். அதுக்காக நம்ம நல்லா மூடி வச்சு 2 நாள் காய வச்சோம்னா நம்ம வீட்டிலே ரெடி பண்ண கிஸ்மிஸ் பழம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம தாம்பாளத்தட்டில் கொட்டி துணி போட்டு மூடி வெயிலில் காய வச்சு எடுத்துடலாம். வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இதை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.